சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டியெழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களை எல்லாரையும். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியம் உங்களோட வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் யாரு நல்ல தலைவர் என்று சொல்லி. ஆமென். எல்லாருக்கும் தலைவர் ஆகிறதுக்கு ஆசை இல்லையா? அது ஸ்கூல்ல சரி, ஜாப்ல சரி, இல்லாட்டி சர்ச்சில் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு தலைவர் என்று சொன்னா ஒரு பிரமாணமாத ஒரு ஒரு உயர்வு, ஒரு ஸ்தலம். எல்லாருக்கும் ஒரு லீடரா ஆகணும்னு சொல்லி ஆசை. உங்களுக்கு ஆசையா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசையில தப்பில்லை. ஆனாலும் அந்த ஆசையில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பொறுப்புகள் இருக்கும். லீடர்னு சொன்னோன்னு நாங்க இன்னைக்கு நிறைய நேரத்துக்கு நினைக்கிறோம், லீடர்ஷிப்னு சொன்னா நான் ஒரு நல்ல லீடரா இருக்கிறேன், ஸோ எனக்கு அடியில ஆட்கள் வேலை செய்வாங்க, நான் அவங்கள வைத்து எல்லாமே செய்து கொள்ளலாம் என்று இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஸோ லீடர்னு சொல்லும் பொழுது நாங்கள் வார்த்தையின்படி தேவன் எங்களை அழைக்கிற லீடராக நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், அந்த தலைமைத்துவத்துல தேவன் எங்களை அழைக்கும் தலைமைத்துவத்துல நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும், இயேசு எங்களிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து தான் நாங்க இந்த நாள்ல பார்க்க போகிறோம். சோ நாங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. பைபிள்ல பார்த்தோன்னு சொன்னா நிறைய இருக்கிறாங்க. சோ அவ்வளவு பேரையும் நாங்க எடுத்து இன்னைக்கு நாள்ல பேச முடியாது. எல்லாரோட பிள்ளைகளோட பேரையும், ஒரு பெரிய லீடரோட பேர் ஜோஷுவா, நோவா, சொல்லி நாங்க வச்சிருப்போம் இல்லையா? இப்ப நாங்க வந்து எல்லாரோட பேரும் நாங்க சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த நாள்ல நாங்க ஒரு சிலரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சோ உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் மோசே குறித்து நாங்கள் இந்த நாள்ல பார்க்க போகிறோம். சோ மோசே குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சின்ன காலத்திலிருந்து அவர் வந்து எங்க வளர்க்கப்பட்டார்? எகிப்திலே அவர் வளர்க்கப்பட்டு, பார்வோனுடைய அடியிலே அவர் வளர்க்கப்பட்டு அப்படி உருவாகின ஒரு நபர் தான் மோசே என்று சொல்லக்கூடும். ஒரு பேலஸ்ல வாழ்ந்தார். அப்ப அதிகாரத்துக்கு அடியில அவர் தான் நெக்ஸ்ட் இன் லைன்ல இருந்திருப்பார் இல்லையா? அவர் எல்லாம் அந்த அவங்களோட இந்த ராஜ்யத்துல சம்பிரதாயத்துல எல்லாம் அவர் வந்து ஈடுபட்டு நல்லா கற்றுக்கொண்டு ஒரு நல்லா வளர்ந்து வந்த ஒரு ஆள் அந்த ராஜ்யத்துக்கு அடியில. அது கடியில அவர் வளர்ந்து கொண்டு வந்தார். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு லீடராக வருவதற்கு முன்பதாக இருந்தே அவருடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் காணப்பட்டது. அது என்னன்னு பார்ப்போமானால் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். எகிப்தியனை அடிக்கிறது மட்டும் இல்ல, அவனை இங்கும் அங்கும் பார்த்து யாருமே இல்ல, சீக்ரெட் ஆங்கர், யாருமே தெரியாத அங்க, யாருமே பார்க்காத அங்க. வெளியால நாங்க அழகா ஊழியம் செய்வோம், சபைக்கு போவோம், வேலைக்கு போவோம், எல்லாமே செய்வோம். ஆனா உள்ளால இருக்கிற அந்த சீக்ரெட் இடத்துல ஒரு ஆங்கர்னஸ் இருக்கலாம் சில வேளையில. அது கோபம். அது மோசடி வாழ்க்கையில ஒரு டேஞ்சரஸான ஒரு காரியமா இருக்குது. அவர் இங்க பாவம் செய்யறார். நியாயத்துக்கு போராடலாம், ஆனாலும் இங்க பாவம் செய்யறார் இல்லையா? அந்த பாவத்தை நிமித்தமாய் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சோ நாங்க வந்து அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசே வந்து அந்த பாவ செயல்ல ஈடுபடுறார். அதை அவர் நினைக்கிறாரு யாருமே பார்க்கல, யாருமே காணலன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனா அதற்கு கீழே நீங்க வாசித்து கொண்டு போகும் பொழுது அதை மனிதர்கள் சொல்லும் பொழுது அங்கிருந்து அவர் ஓடுறாரு. ஏன் இந்த நிலைமை? அவருடைய கோபத்தின் நிமித்தம் பாவம் செய்தார். பாவத்தின் நிமித்தம் அந்த இடத்தை விட்டு ஒளிந்தார். சோ அந்த இடத்தை விட்டு ஒளிந்தது மட்டும் இல்ல, பாருங்க, அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில அவரை வந்து தேவன் வந்து
அவர் தேவனுடைய பார்வைக்கு நாங்க ஒளிய முடியாது. எங்க வாழ்க்கையில என்னதான் பிழைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், ஆனாலும் தேவன் அழைத்த அழைப்பு. சோ இந்த மோசே வாழ்க்கையில தேவன் அழைத்த அழைப்பு இருந்தது. சோ கர்த்தர் எங்களுக்கு எல்லா தருணங்களிலும் எங்களுக்கு தருணங்களை கொடுப்பார் நாங்கள் மனம் திரும்பி வருவதற்கு. நாங்க மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையை திருத்துவதற்கு, ரிப்பேர் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிப்பட்ட கோபங்கள் இருக்குது இல்லையா, என் வாழ்க்கையில சில நபர்களுக்கு கோபம் இல்லை, வேறொரு காரியம் இருக்கலாம். சோ என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு அல்லவா, சோ கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துவாரா, எனக்கும் இந்த தலைமத்துவத்துல நான் இருக்கிறேன், ஆனாலும் என்னிடத்துல இந்த மாதிரியான குணங்கள் இருக்குத்தானே. ஆனா தேவன் இந்த நாள்ல பேசுறது எங்களுக்குள்ள மனம் திரும்புதல் அவசியம். ஆமென். சில நேரத்துல பாவம் எங்கட வாழ்க்கையில இருக்கும் பொழுது, கோபம் எங்கட வாழ்க்கையில இருக்கும் பொழுது, பெருமை சில நேரத்துல இருக்கும் பொழுது, நாங்க ஊழியம் செய்யலாம், தேவன் பிள்ளையா இருக்கலாம், ஆனா எங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு கில்ட்டி ஃபீலிங் எப்பவுமே இருந்து, நான் தகுதியற்றவன். அது உங்களை முன்னால கொண்டு போக முடியாது. ஒரு லீடருக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அவரோட வாழ்க்கையிலே அவரை முன்னுக்கு கொண்டு போற ஒரு போல்ட்னஸ். அவருக்கு தெரியும் அவரும் தேவனும் உறவுல ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி. ஏன், அவரோட கேரக்டர் தேவனுக்கு முன்பாய் நல்ல கனி கொடுக்கிறது. ஆனா பாவமோ இல்லாட்டி ஒரு கில்ட்டினஸ் உள்ளால் இருக்குமோ, அந்த நேரத்துல அவங்களுக்கு முன்னால போக முடியாது. அது மாதிரி தான் மோசஸும் நான் நினைக்கிறேன், அவரும் அந்த திக்குவாயா இருந்தாரு, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அநேக வருடங்கள் ஒரு அடிமையா இருந்தாரு. ஆனா பாருங்க, ஒரு முச்சடி நடுவு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தேவன் கொடுக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்கவுண்டர் ஒன்று நடக்குது. எங்களது வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாங்க சபைக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஊழியங்கள் செய்யலாம், ஆனா அந்த தெய்வீக என்கவுண்டருக்கு கொண்டு போய் சேர்க்கும் கர்த்தருடைய காலிங் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த கிருபை உங்களை எப்பவுமே அது தேடி வரும். ஆமென். நீங்க மறைந்து இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இன்றைக்கு. ஆமென். சோ இவருடைய வாழ்க்கையில் அந்த கோபம் என்று சொல்லுவது அந்த நேரத்துல மாத்திரம், அது ஒரு சம்பவமாக நடந்து அந்த சம்பவத்தோடு அது முடியல. சோ அது தொடர்ந்தது அவருடைய வாழ்க்கையில. அதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னா அதன் பிறகாக அவருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்க போனால் கீழ்ப்படியாத தன்மை, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியல்ல. அவரை தேவன் ஒரு பெரிய ஒரு ஒர்க்க கொடுத்தார், ஒரு பெரிய ஒரு வேலையை அவரை நம்பி தேவன் கொடுத்திருந்தார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து அவர்களுக்காக பேசி அவர்களை தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போகும்படிக்கு யாரை தேர்ந்தெடுத்தார்? இந்த மோசேதான் தேர்ந்தெடுத்தார். இந்த திக்குவாயா இருந்த மோசேதான் தேவன் தேர்ந்தெடுத்தார். சோ இன்றைக்கு அவர் ஒரு நல்ல லீடரா வைத்து தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். சோ அந்த ஜனங்களை அவர் நடத்தும்படியாக கர்த்தர் ஒரு நல்ல லீடராக இவரை பயன்படுத்த விரும்பினார். ஆனாலும் இந்த இடத்துல அவர் தேவ சத்தத்துக்கு ஒரு இடத்துல அவர் செவி கொடுக்கவில்லை. அவர் அதை பார்க்க போனால் என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து பேசுங்கள்னு சொல்றார். ஆனா அவரோட ஒரு கோலையும் அவர் எடுத்துக்கொண்டு போறார். அது என்னத்தை குறிக்கிறது? கோல் அதிகாரத்தை குறிக்கிறது. தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த கோல், அந்த அதிகாரம். சோ இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தேவன் சொன்ன காரியத்தை அவர் செய்யாமல் அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்னால, அவருடைய ஆங்கர் இஷ்யூனால, அந்த கோபத்தினால அவர் அடிக்கிறார் அந்த கல்லை. பொறுமை இல்லாமல் 2 தடவை பொறுமை இல்லாம அந்த கல்லை அடிக்கிறார். தேவன் என்ன சொன்னார்? பேசு என்று சொன்னார். சோ சுலபமான ஒரு காரியம். பேசுறது சுலபமா அல்லது அடிக்கிறது சுலபமா? ஏன் ஒரு மனுஷனால பேச முடியல? உங்களுக்கு தெரியுமா, கோபம் உள்ளுக்கு இருக்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க தேவன் மேல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆக்கள் மேல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க நேரம், சில நேரத்துல ஆக்கள் கதவை மூடிடுவாங்க, இல்லாட்டி டோரை ஸ்லாம் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி டேபிளையே பெரட்டி விட்டுருவாங்க, இல்லாட்டி கிளாஸை வீசி விட்டுருவாங்க. அது என்ன ஆக்ஷன் குறிக்குதுன்னு சொன்னா, அது எங்களோட கோபம் வெளிப்படுது. அன்பானவர்களே, தேவன் சொன்ன காரியம் பேசு.
பேசு, நீ இதுக்கு இந்த கல்லுக்கு பேசு அப்படின்னு சொன்னா அவர் பேசியிருக்கலாமே. ஏன் பேச முடியல? கோபம் உள்ளால இருக்கிற நேரம் ஒரு மனுஷனால பேச முடியாது. அவன் ஆக்ஷனை தான் காட்டுவான். அதனால டேபிள் பறக்கும், சோசர் பறக்கும், வீட்டுல எல்லாமே பறக்கும். ஸோ இது மாதிரி இது வந்து ஊழியத்துல மாத்திரமல்ல, ஊழியத்துல இருக்கும் தலைவர்கள் மாத்திரமல்ல, லீடர்ஷிப்ஸ் மாத்திரமல்ல, வீட்டிலே தலைமத்துவத்துல இருப்பவர்கள் மற்றும் நீங்க வேலை செய்யும் இடத்திலே நீங்க தலைமத்துவத்துல இருக்கிறவங்க எப்படி இந்த காலங்களிலே கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்துறீங்க? கிறிஸ்துவை எப்படி உங்களுக்குள்ளிருந்து மனிதர்கள் காணக்கூடியதா இருக்கிறது? உங்களுக்குள்ள இந்த கோபம் இருந்தால், இந்த கீழ்ப்படியாத தன்மை, எங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லுகிற இந்த குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டால் நாங்கள் எப்படி கிறிஸ்துவை அவர்களுக்கு நாங்கள் காண்பிக்க முடியும்? அவங்க எங்களை என்ன சொல்லி பாயிண்ட் பண்ணுவாங்க? இயேசுவை அறிந்த நீயா இப்படி செய்யற? அந்த நேரத்துல நாங்க யாரை தூஷிப்பதற்கு இடம் கொடுக்கிறோம்? எங்களை ரட்சித்த இரட்சகரை தூஷிப்பதற்கு நாங்களே அந்த வழியை திறந்து கொடுக்கிறோம். சோ கர்த்தர் இந்த நாள்ல பேசிக்கொண்டிருக்கிறார். எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணங்கள், எதுலையுமே பொறுமை இல்லாமல் எல்லாவற்றையும் நான் சீக்கிரமாக காண வேண்டும், நான் இன்றைக்கு செய்தால் இதை நான் சீக்கிரமாக இதன் கனியை காண வேண்டும் என்று நினைத்து கொண்டு நாங்கள் சீக்கிரமாக வேலைகளை செய்வதன் மூலமாக தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல பங்கை காண முடியாமல் இருக்கிறது. தேவன் சொல்லுவார், இதுக்கு நீ பேசினாலே போதும், இது எல்லாவற்றையும் சுலபமாக செய்து விடலாம். ஆனா நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம்? அதை 2 மடங்காக்கி அதற்கு வேற மாதிரி நாங்க இதை செய்து என்னுடைய அதிகாரத்தை, நீங்க சொன்னது போல என்னுடைய அதிகாரத்தை நான் இந்த இடத்துல காட்டுறேன். நான் ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறேன், நான் ஒரு மேனேஜரா இருக்கிறேன், இல்லாட்டி நான் ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கிறேன், இல்லாட்டி ஊழியத்துல சபையில எல்லாவற்றையும் எனக்குத்தான் பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. சோ இப்ப நான் எந்த பொசிஷன்ல இருக்கும் பொழுது நான் இதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்ன வீட்டுல ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்கலாம். சம்டைம்ஸ்ல நீங்க நினைக்கலாம், நான் சொல்றபடித்தானே இந்த வீடு போகணும், இதற்கு மேல யாருமே பேசக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களினால இன்றைக்கு மற்றவர்களுடைய உள்ளங்கள் நொறுக்கப்பட்டு காணப்படுகிறது. ஆனா ஒரு நல்ல லீடர்னு சொல்லும் பொழுது, அவங்க ஒன்றிணைந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணும் பொழுது அந்த லீடர் வந்து அந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டாக மாறுகிறார். இதை சொல்லும் பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்லலாம். நான் கிட்டடியில ஒரு இதொன்று பார்த்தேன், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து இவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆனர், ஒரு ஆள். அந்த ரெஸ்டாரண்ட் ஆனர் வந்து ஆனர் கிட்ட அவர் வந்து வேலையில் இருக்கும் பொழுது இந்த மேனேஜர், அந்த கேர்ள் வந்து கேக்குறா, இன்னைக்கு எனக்கு வந்து இப்படி சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு பாஸ், எனக்கு அது மாதிரி நீங்க சமைச்சு தரையிலுமா? இவரு பாஸ், இவர் தான் ஓனர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. இவர் என்ன சொல்லிருக்கலாம்? நீ எனக்கிட்ட வந்து கேக்குறியா, இத போயிட்டு நீ மத்தவங்க கிட்ட கேளு, அங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நான் அதுல பார்த்தது என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, வை நாட், நான் உனக்கு செய்து தாரேன் அப்படின்னு சொல்லி மெனக்கிட்டு அவர் போயிட்டு அதை அழகா செய்து கொடுக்கிறார். சோ இந்த இடத்துல நான் பார்த்தேன், மற்றபடி ஸ்டாஃப்களை அவர் நடத்தும் விதம், அவங்க எல்லாரையும் அவர் வந்து ஒரு ஸ்டாஃப்ஸா பார்க்கல, ஒரு டீமா பார்க்கிறார். அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து உரையாடி அவங்க அதை செய்யும் பொழுது அந்த வீடியோவை பார்க்கவே ஒரு ஆசையா இருந்தது. சோ நான் இதுல இருந்து கண்டு கொண்டது வந்து அவருடைய லீடர்ஷிப். அந்த லீடர் என்று சொல்லுகிற அந்த தன்மை இல்லாமல் அவர்களோடு ஒருத்தராக இருந்து அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த மனிதன் காணப்பட்டார். சோ இப்படி பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அவர் வந்து விசுவாசத்தின் பிதா என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆபிரகாமை. ஆனா அவரும் சில இடங்களிலே ஃபெயில் பண்ணிருக்கிறார். அவரும் அந்த இடங்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போனா அநேக இடங்கள் இருக்குது. அவர் வந்து ரொம்ப பயத்துல சாரால என்ன செய்யறாள், தன்னை தங்கச்சின்னு சொல்றாரு. ஏன் உயிருக்கு பயந்து, ஃபியர். ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஃபியர் வந்துச்சுன்னு சொன்னா போய் சொல்லுவோம். லீடருக்கு ஃபியர் இருக்கக்கூடாது, ஃபெய்த் தான் இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசிக்காம சில காரியங்கள் எடுக்கல. அவர் ஓனர்ஷிப் எடுக்கல. அவர் தன்னுடைய புத்தியில சாயிறார்.
அவர் வந்து காட் சொன்ன அந்த வார்த்தையை கூட அவர் அந்த இடத்துல ட்ரஸ்ட் பண்ணாம அவருக்குள்ள ஒரு பயம் வந்தது. அவர் வந்து டக்குன்னு சாரால நிமித்தம் அவருக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல செயல்படுகிறாரு. இத மாதிரி தான் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில கூட நாங்க ஒரு தலைமத்துவத்துல இருக்கலாம், அல்லது நாங்க ஒரு நபராக இருக்கலாம். ஆனா எங்கட வாழ்க்கையில கூட இன்னைக்கு நாங்க செய்யற பிழைகளை நாங்கள் மறைத்து விட்டு மற்றவர்களை அதிலே நாங்கள் காட்டி விடுகிறோம். எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு இது தெரியாது, இவருக்கு தான் தெரியும்னு சொல்லி அந்த இடத்துல உடனடியாக யாரையாவது நாங்க பிளேம் பண்ணிடுறோம், நாங்க யாரையாவது போட்டுடுறோம். ஆனா அந்த மனிதனுடைய அந்த உணர்வுகளை கூட நாங்க பார்க்க மாட்டோம். சோ இந்த நாள்ல தேவன் எங்களோட என்ன பேசுகிறார்? எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த காரியங்கள்ல நாங்க உண்மையாக இருக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அதே போல கர்த்தருடைய பாதத்துல நாங்க எதையாவது ஒரு பிழையை செய்துட்டோம்னு சொன்னா அந்த ஓனர்ஷிப்பை நாங்க எடுக்கணும். நாங்க சொல்லணும், எஸ், நான் தான் இதற்குரியவர், நான் தான் இதை செய்த நபர், நான் இதை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நாங்க முன்னுக்கு போகும் பொழுது அது எங்களுடைய லீடர்ஷிப்பை காட்டுகிறது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆதியாகமத்தில் நாங்க பார்த்தோம்னா ஆதாம் வந்து பாவம் செஞ்ச நேரத்துல தேவன் கேட்க, ஏன் நீ சாப்பிட்டான்னு? அப்ப அவர் என்ன செய்யறார்? அவர் வந்து உமனை மனுஷிய வந்து காட்டி கொடுக்குறார், பிளேம் பண்றார், இவதான் எனக்கு தந்தான்னு சொல்லி. இந்த பிளேம் கேம் தான் எல்லாரும் செய்யறாங்க. அதே மாதிரி அவருடைய மகன் கெயின், அவர் என்ன செய்யறார்? ஆண்டவர் சொன்னார் வந்து, ஏன் நீ நல்ல பங்கை நீ கொடுத்தாட்டி உனக்கு நான் ஏற்றுக்கொள்ளிருக்க மாட்டேனான்னு கேட்டார். நீ நல்லதை செஞ்சா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டானா? சின் இஸ் க்ரௌச்சிங் அட் யுவர் டோர், மாஸ்டர் ரிட்டன் வார்னிங் எல்லாம் கொடுக்குறாருனா. ஆனா அவன் உள்ளமோ கடினமா இருந்தது, கோபமா இருந்தது. அதனால அவர் கீழ்ப்படியலை. இதுதான் அந்த சாபம், அந்த ஒன்றை விட்டு ஒன்று மாறுது இல்லையா? ஸோ எங்களோட வாழ்க்கையிலையும் கூட நாங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்னதை மட்டும் நாங்கள் செய்யணும். ஆனால் அப்படி எங்களால் முடியலையா, ஜெபம் பண்ணணும். அவரோட பாதம் அமர்ந்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதும், என்னோடு பேசுங்க ராஜா, என் உள்ளத்தை மாற்றுங்க, கடினமான உள்ளத்தை எடுத்து சதையான உள்ளம் தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குறதுல தப்பே இல்லை. அது வீக்னஸ் இல்லை. சில நேரம் நாங்க மற்ற மனிதர்களுக்கு கூட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? நான் செய்வேன்னு சொல்லி அந்த அந்த கோபம் விட்டு கொடுக்காது கீழ். ஆனா ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்கணும், இந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயங்களுக்கு தாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த பழைய ஏற்பாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு வரைக்கும் அநேக லீடர்ஸ் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு வீழ்ச்சி இருந்தது. பேதுருனுடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி இருந்தது. அவர் ஒரு நல்ல லீடரா இருந்தாரு, ஆனா அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு வீழ்ச்சி இருந்தது. இயேசுவை அவர் மறுதலித்தார், ஆனாலும் மறுதலித்த இடத்திலேயே அவர் அமர்ந்திருக்கல. அங்கிருந்து மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் என்ன செய்தார்? அவரை வைத்து அநேகரை ரட்சிக்கும்படியாக தேவன் பயன்படுத்தினார். ஒரு நல்ல லீடராக அவர் எழும்பி வந்தார். சோ இந்த எல்லா லீடர்ஸ்ட வாழ்க்கையிலையும் பார்க்க போனோம்னு சொன்னா ஏதாகிலும் ஒரு குறையை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு குறையும் இல்லாத, ஒரு கரையும் இல்லாத ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இவங்க எல்லாருக்கும் பக்கம் பெரிதான லீடர். அந்த லீடர் வந்து ஒரு கரையும் அவருடைய வாழ்க்கையில இல்ல, அவருடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியும் இல்ல. சோ அவருடைய வாழ்க்கை எங்க வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமென். அவருடைய பிறப்பே அப்படித்தானே. அவர் ஐஸ்வர்யவான், உலகத்தை படைத்தவர் அவர், வார்த்தையானவர் அவர், ஆண்டவர் அவர். ஆனா அவருடைய பிறப்பை பாருங்க, ஒரு மாட்டு தொட்டில்ல இயேசு பிறக்கிறார். He left everything and became humble for us. எங்களுக்காக அவர் வந்து போராடினார். Richest person became the poorest person. இந்த உலகத்து அவர்கிட்ட தான், ஆனா அவருக்கு இடம் இல்லையா, அவர் பிறக்கிறதுக்கு கூட இடம் இல்லையா, அப்படியாய் பிறக்கிறார் இயேசு. அவர் ஃபேமை தேடி ஓடல, நான் தான் லீடர்னு சொல்லல. அநேகர் அவரை வந்து கிங் ஆக்கணும், அநேகர் அவரை ராஜா ஆக்கணும்னு சொல்லி துடிக்கிறாங்க. ஈவன் அவரை வந்து நல்ல போதகரேன்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஏன் நல்ல போதகரேன்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டாரு. சோ இன்னைக்கு அநேகர் நாங்க வந்து எங்களுக்குரிய பதவிகளைத்தான் நாங்க பார்த்து கொண்டு போகிறோம், எங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்கிறாங்க அதை நோக்கித்தான் பார்த்து கொண்டு போகிறோம். சோ எங்களோட வாழ்க்கையில இந்த மனத்தாழ்மை இல்லாதது நிமித்தம் தேவன் வைத்திருக்கும் பெரிதான காரியங்களை எங்களுக்கு பார்க்க முடியாமல் போகிறது. சோ இயேசு வந்து என்ன செய்தார்? சீஷர்களுடைய பாதங்களை கூட அவர் கழுவினார்,
அவர் வந்தது ஒரு நாளும் மற்றவர்களிடத்திலிருந்து உபசரிப்பை வாங்குவதற்கல்ல, அவர் மற்றவர்களுக்கு செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் இப்படித்தான். நாங்க நல்ல லீடர்ஸா இருக்கணும்னா சபைகளை நாங்க மனுஷங்களை நேசிக்கணும், மனுஷங்களை நாங்க சேவிக்கணும் இல்லையா, அவங்களோட தேவைகளை சந்திக்கிற ஊழியம் செய்யணும். மனுஷன் எங்களுக்கு இல்லை ஊழியம் செய்யணும், நாங்க கர்த்தர் இயேசுவுக்கு செய்யணும். இயேசுவை நேசிக்கிறவன் மனுஷனை நேசிப்பான். லவ்விங் காட் இஸ் லவ்விங் பீப்புள். அல்லேலூயா. அந்த உத்தம உள்ளத்தோட நாங்க மனுஷங்களை நேசிக்க வேண்டும். அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு தான் கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறார். கிறிஸ்தவங்களை உருவாக்குறார். நல்ல கனி கொடுக்கணும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். தாழ்மை உள்ளத்தோடு இருக்கணும் இல்லையா. பணம் இது தேவை, எல்லாரும் என்னைய வந்து சேமிங்க, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி போதகர்மாரோ சபையில் இருக்கிற லீடர்ஸ்மாரோ அப்படி நாங்க இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவை போல நாங்க மாறணும். அல்லேலூயா. ஆமென். சோ நீங்க வந்து ஊழியத்திலே மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களிலே, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே மற்றும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க தேவனுடைய ஒரு பிள்ளை என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. அந்த இடத்துல நீங்க லீடர் என்று சொல்றதை மறந்து விட்டாலும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவதை நீங்க மறக்க கூடாது. ஏன்னா லீடர்ஷிப் சொல்றது வந்து நாங்க ஒரு போஸ்டர் அடித்து கொண்டு போவது இல்லை. லீடர்ஷிப் சொல்லுவது நீங்க எப்படி செயல்படுறீங்க, இன்னொருத்தருக்காக நீங்க எப்படி அர்ப்பணிக்கிறீங்க, நீங்க எப்படி செயல்படுறீங்க, அதுதான் உங்களை லீடர் ஆக்குமே தவிர மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் பட்டமோ பதவியோ உங்களை அந்த தலைமைத்துவத்தில் அமர பண்ணாது. இயேசுவை வந்து தலைவராக எல்லாரும் பார்த்தது எப்படி, அவர் ஒரு நல்ல லீடரா பார்த்தாங்க எப்படி, அவர் தன்னை நான் தான் நல்ல லீடர், நான் தான் இவர் சொல்லி அவர் சொல்லி சொல்லல. I am the greatest ன்னு சொல்லல. அவர் I am the best ன்னு சொல்லல. அவருடைய நட, அவருடைய பேச்சு, ரெண்டு விஷயம். அவருடைய நட, அவருடைய பேச்சு, இது ப்ரூவ் பண்ணிச்சு உலகத்துக்கு இவர் தான் லீடர்னு. அவர் போஸ்டர் அடிக்கல, அவர் தான் ப்ராஃபட்னு சொல்லல, அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லல இல்லையா. அவருடைய நட சிம்பிள் நட, அற்புதம் செய்கிறார். அனாயிட்டிங், அவர் பேசினாலே மனுஷங்க வந்து வாவ் இது தேவனை தான் பேசுகிறார் சொல்லி. அவர் டீச்சராக இருந்தார் நல்ல இல்லையா. அந்த பேரபிள்ஸில் பேசுகிற நேரத்தில் மனுஷங்களுக்கு நல்லொரு மெய்ப்பராய், நல்லொரு டீச்சராய், ஒரு லீடராய் காண்பிக்கிறவராய் இருந்தார். அவரே செய்து காண்பிச்சார். அந்த டிசைபிள்ஸ் ஃபீட்டை கழுவுறதை பற்றி சொன்னீங்க. அவரே பீட்டர் சொன்னார், என்னை கழுவாதீங்க நீங்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் கழுவாவிட்டால் என்னில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி. ஸோ நல்ல லீடராக நாங்கள் எங்களை பின்தொடர்றவங்களை, எங்களோட வேலை செய்கிறவங்களை, நாங்கள் அசோசியேட் பண்ணுறவங்கள இயேசு எங்களோட வாழ்க்கையில் அவங்க பார்க்குற மாதிரி நாங்கள் நடிக்க தேவையில்லை. நாங்கள் ஜெபிக்க வேணும். நாங்கள் ஜெபிச்சு கர்த்தருடைய வசனத்துல வளர்ற நேரத்துல எங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு உருவாகுவார். ஆமென். மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்க கிறிஸ்து இயேசுவை எங்களுக்குள்ள இருந்து பார்ப்பாங்க. அதுதான் தேவனுக்கு மகிமை கொடுக்கும். எங்களுடைய செயல்கள், எங்களுடைய பேச்சுகள் மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறதா இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய கவலைகளை அறிந்து புரிந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். சோ நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்க எனக்கு அடியில தான் இருக்கிறீங்கன்னு சொல்றதை பார்க்கலாம் நாங்கள் இறங்கி போய் அந்த நபருடைய தேவையை நாங்கள் பார்க்கும் பொழுது, அந்த நபரோடு நாங்கள் கதைக்கும் பொழுது, இயேசுவை அவர்களோடு சொல்லும் பொழுது, அந்த தேவ அன்பை அவர்களுக்கு காட்டும் பொழுது, அந்த மனுஷன் தான் உயர்ந்த இடத்திலே வைக்கப்படுவான். இந்த நிமிஷத்திலிருந்து பாருங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு செம்மையானதை செய்யறேனா, உங்களோட பார்வைக்கு செம்மையானதை செய்கிறேனா, இல்லாட்டி மற்றவர்கள் பார்க்கும்படியாக ஒரு போலி வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய உள்ளார்ந்த குணங்கள் இன்னும் மாறாமல் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஆனால் நான் வெளியிலே ஒரு பட்டத்தை வைத்து நான் ஒரு தலைமைத்துவத்திலே அமர்ந்து கொண்டு என்னுடைய அதிகாரத்தை நான் தவறான முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா, அல்லது தேவன் கொடுத்த அதிகாரத்தை நான் சரியான முறையிலே தாழ்மை உள்ளத்தோடு அன்போடு கூட அதை நான் வெளிப்படுத்தி கிறிஸ்து இயேசுவை என்னிலிருந்து மற்றவர்கள் காணும்படி நான் நடந்து கொள்ளுகிறேனா என்று நீங்கள் ஒரு முறையாக உங்களை சோதித்தறியும்படியாக கர்த்தர் இந்த வசனத்தினூடாக உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஜீசஸ் சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிற நேரத்தில் வந்து ஒரு பந்தி ஒன்று இருந்ததுன்னு சொன்னார். போயிட்டு நாங்கள் அந்த
அந்த என்ன சொல்றது ஃப்ரண்ட்லேயே ஒரு பெரிய சீட்டை நாங்கள் எடுக்கக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ பின்னால் போயிடுன்னு சொல்லி. ஆனால் அவங்க உங்களை கூப்பிட்டு முன்னால் வைக்கும் பொழுது அது வந்து தேவனால் கொடுத்த ஒரு இடம். ஆனால் நாங்களாக தேடி ஓட தேவையில்லை, எதையுமே நாங்களாக தேடி ஓட தேவையில்லை. லீடர்ஷிப்போ நீங்கள் தேடி ஓடாதீங்க. நீங்கள் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வச்சிருக்கிறது எனக்கு தாங்கப்பாங்க. அந்த காலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு போய் அதில் சேர்ப்பார். ஆமென். உயர்த்துவார். ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட உயர்வு வந்து என்னத்துக்கு தெரியுமா, அது உங்களுக்கு பெருமைகளையும் உங்களுக்கு அவார்ட்ஸ்களையும் கொடுக்கறதுக்கு இல்லை, உங்க மூலியமா நல்ல லீடர் மூலமா மற்றவங்களை உருவாக்குறதும் மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கும் இதுக்குத்தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார் லீடர்ஷிப்புக்கு. இட்ஸ் லைக் ஃபாதர்ஸ் ஹார்ட். ஒரு சபையில் போதகராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு அப்பாவின் இருதயம் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு அடியில் இருக்கிற ஜனங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த ஆடுகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், அவங்கள நீங்கள் உருவாக்கி ஊழியம் செய்யறதுக்கு அனுப்ப வேணும். ஹல்லேலூயா. இதுதான் நல்ல லீடர், நல்ல தகப்பண்ட ஒரு இருதயம். அந்த இருதயம் தான் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு நல்ல தலைவன் எப்படி இருக்க வேண்டும், நீங்க கொடுத்த அதிகாரத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் நீங்க எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உம்முடைய பாதத்திலே மனம் திரும்பும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கர்த்தாவே, அந்த தகப்பனை தவிர்க்க முடியாமல் கர்த்தாவை எப்படி இந்த குணத்தை நான் மாற்றுவேன் என்று சொல்லி அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீர் தொட்டு ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு அற்புதம் அவர்களுடைய வாழ்க்கையில செய்வீராக. ஒரு நல்ல தலைவராக, நல்ல ஒரு தகப்பன் லீடராக நீர் உருவாக்குவீராக சுவாமி. அப்பா, நீர் இந்த பிள்ளைகளை தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையில ஊழியங்களிலே தகப்பனே மற்றவர்கள் கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவை காணும்படியான ஒரு தகப்பன் ஒரு லீடர்ஷிப்ல இருக்கும்படி, ஒரு ஊழியக்காரனாய் இருக்கும்படி தேவன் உதவி செய்வீராக. குடும்பத்திலே குடும்ப தலைவனாக தகப்பனே, குடும்ப தலைவியாக சுவாமி அவர்கள் கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் தகப்பனே, அந்த தலைமைத்துவத்திலே இருக்க தேவன் இவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை செய்யும் இடத்திலே ஆண்டவரே, இவர்கள் கர்த்தாவே அந்த வேலை ஆட்களுக்கு முன்பதாக தகப்பனே தன் அதிகாரத்தை தவறான முறையிலே பயன்படுத்தாமல் தேவ அன்பை காட்டி கர்த்தாவே ஒரு கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க இயேசுவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் குணங்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் இயேசுவின் வருகைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தத்தை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கட்டளை இடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் உம்மிடத்திலே தாகமாய் நின்று இன்றைக்கு என்னை மாற்றும் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் சுவாமி. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை நீர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you Jesus. Hallelujah. Thank you and God bless you until we see you again. இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.